கான்செப்ட் என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி வழிபட செல்வம் வேண்டுவோருக்கு செல்வம் கிடைக்கும், கடன் தீரும், பிறவி பயன் நீங்கும். இவர் பிறந்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக வழிபடுகிறோம். வரலட்சுமி விரதத்திற்கு என்ன முறையோ அது விநாயகர் சதுர்த்திக்கும் இருக்கணும். ஒரு குழந்தை, விநாயகர் இருக்கிறது அம்பாளுக்கு ஆடிப்புறத்துல சீமந்தம் நடந்து அடுத்ததானே அவர் பிறக்கிறாரு. அப்ப என்னன்னா, அந்த இடத்துல குழந்தை பிறந்தா நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அதற்கு இணையான நகைகள், நமக்கு என்ன செல்வத்தை கொடுத்திருக்கிறாரோ அது விநாயகருக்கு போட்டு நாம தரிசனம் பண்ணும் பொழுது இந்த குறியீட்டை நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இது வீட்டுடைய தலைவாயில்னு நீங்க நினைச்சுக்கோங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் குருஜி டாக்டர் சிவகு சதீசிலன் சார் வீட்டில் தான் இருக்கும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பார்த்த உடனே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த விநாயக சதுர்த்தியை நம்ம எப்படி கொண்டாடணும், அதற்கான மந்திரங்கள் என்ன, நம்ம விநாயகரை வாங்கி அழைக்கக்கூடிய நேரங்கள் என்னன்னு நமக்கு இது சம்பந்தமா எல்லா விஷயமும் எல்லா டீட்டெயில்ஸும் அழகாக கொடுக்க இருக்காரு. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயி நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா. திருவருள் டிவியில உங்களுடைய பதிவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதை எப்படி கொண்டாடணும், ப்ராப்பரா எப்படி கொண்டாடணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அதுக்கான நேரங்காலங்கள் என்ன, பிரசாத முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எல்லாருக்குமே சொல்லிட்டு வரீங்க. இப்போ விநாயக சதுர்த்தி, இந்த விநாயக சதுர்த்தியை நம்ம விநாயகரை எப்படி கொண்டாடணும், எப்படி வழிபடணும்? பொதுவா ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியை நாம என்ன சொல்றோம்னா விநாயகர் சதுர்த்தி என்று வழிபடுகிறோம். நிறைய நம்ம விநாயகரை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு சின்ன அடிப்படையான ரகசியத்தை சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு. இந்த 6 ஆதார சக்கரங்கள் சரியாக வேலை செய்யும் பொழுது 7வது சக்கரமாக சகஸ்ராரம் அப்படின்ற ஒரு சக்கரம் நமக்கு என்ன ஆகும்னா செயல்படும்னு சொல்லப்படுது. இப்ப மனிதனுடைய பூமி வாழ்க்கை நலம் பெற இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல நிலவசியம் சிறப்பா இருக்கணும். இந்த நிலவசியம் நல்லா இருந்தாதான் இந்த பூமியில அவர் ஒரு பெரு நிலக்கிழாரா, அதே போல பாத்தீங்கன்னா மனைவி, குழந்தை, இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய கர்ம நியதிகள் இருக்கு இல்லையா, பிறக்கிறது, உபநயனம் பண்றது, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திருமணம், திருமணத்துக்கு பிறகு வர சீமந்தம், அதற்கப்புறம் சஷ்டியப்த பூர்த்தி, அதாவது 60வது திருமணம், 80வது திருமணம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே மனிதன் இந்த விதியின் பிடியில் சிக்கி கொள்ளாமல் இருப்பதற்காக நம்ம பண்ணக்கூடிய சம்பிரதாய முறைகள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விநாயக பெருமான் அப்படின்றவர் மூலாதார சக்கரத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். இந்த மூலாதார சக்கரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பவள நிறம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதன் அடிப்படையில தான் இருக்கும். அந்த இமேஜை நான் காட்ட சொல்றேன், அந்த இமேஜ் எல்லாருமே பார்க்கட்டும். இந்த மூலாதார சக்கரத்தின் வடிவம் தான் விநாயகர். பொதுவா விநாயகரை யார் அதிகம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைய உண்டு. மகாலட்சுமி பூமியில அதிகப்படியான எந்த மண் தத்துவத்தில் உயர்ந்திருக்கிறாளோ அதன் வடிவில் விநாயகரை வழிபட்டால் செல்வம் அதிகம் உண்டுன்னு நம்பப்படுகிறது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா மண் தன்மையிலே உயர்ந்த தன்மை என்ன அப்படின்னா வெள்ளி, தங்கம், வைரம் தான். இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா வெள்ளி விநாயகர், தங்க விநாயகர், தங்கத்தோடு வைர அணிகலன் அணிந்த விநாயகர் யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர்களுக்கு செல்வத்தில் குறைவு இருக்காது. காரணம், அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த சகஸ்ராரா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மூலாதாரத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறதுனால இந்த பூமியில அவர் சிறப்பாக வாழுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வடநாட்டிலிருந்து நம் நாட்டில் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கக்கூடிய சில சமூகத்தினர் மூலாதார சக்கரத்தினுடைய பவள நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்திருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். அவங்களுடைய ஃபங்க்ஷன்ல எப்போதுமே அந்த ரெட் கலர் இருக்கும். பெரும்பாலும் அவர்கள் விநாயகரையே பிரதானமாக வைத்திருப்பார்கள். அவர்கள் வீட்டுல வெள்ளி விநாயகர் இல்லாமலே இருக்காது. தண்ணீர் குடம் கூட வெள்ளி குடத்துல தண்ணீர் நிரப்பி பயன்படுத்தக்கூடிய விஷயம்.
அவர்கள் கிட்டதான் வெள்ளி, தங்கம், வைரம், இந்த பொருளாதாரம், சுக்கிரவசியம் வந்து அங்கதான் நிறைய இருக்கும். அதுலதான் நம்மளுடைய நகை அவங்க அதிகமா அந்த மூலாதார சக்கரத்தை இயக்குறதுனால தான் நம்ம இயங்காத இருக்கக்கூடிய நம்மளுடைய நகைகள், பணம் எல்லாம் என்ன ஆகுது, கடனாக மாறுகிறதற்கான வாய்ப்பு. அப்ப இந்த மூலாதார சக்கரத்தினுடைய இயக்க வடிவே இந்த விநாயக பெருமான் தான். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நீரும் நிலமும் தான் மனிதன் உருவாகிற பூமியுடைய தத்துவம். அதன் அடிப்படையில தான் நம்ம உடம்பும் இருக்கு. சதையும் நீரும் தான். சதை என்பது நிலம், அதுல இருக்கக்கூடிய நீர் தத்துவம் என்பது நீர்புதத்தை குறிக்குது. இப்போ விநாயகர் சதுர்த்தி என்பதும் அதே கான்செப்ட் தான். ஏன் விநாயக பெருமானை களிமண்ணில் செய்து நாம் வழிபடுகிறோம் அப்படின்னா, களிமண் வந்து நீரினுடைய சக்தியை நிறைய தேக்கி வைக்கும், அவ்வளவு சீக்கிரம் காயாது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போ நீர் வந்து அதிகமா உள்வாங்குற தன்மை எதற்கு இருக்கிறது? களிமண்ணுக்கு இருக்கிறது. இந்த மண் எங்கு இருக்கிறதோ அங்கு வந்து சந்திரவசியம் அதிகம் உண்டு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நெல், கரும்பு இது போன்ற முக்கியமான தானிய வித்துக்கள் எல்லாம் களிமண்ல தான் என்ன பண்ணும்னா நிறைய வளருத பார்க்கும். அது மட்டும் அல்லாமல் நண்டு வலைமண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி நான் மக்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். இந்த நண்டு வலைமண் வந்து செல்வ சேர்ப்புக்கு மிக உகந்தது. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க நண்டு வலைமண்ல தான் விநாயகர் பிடிச்சு வழிபடுவோம். கும்பகோணம் பக்கத்துல எல்லாம் நண்டு வலைமண் களிமண் இருக்கு இல்லையா, அதை வந்து விநாயகர் செஞ்சுதான் நம்ம என்ன பண்றதுன்னா வழிபடுவது வழக்கம். ஏன்னா நண்டு என்பது கடகராசி. அந்த நண்டு வந்து உமிழ்ந்த மண் இருக்கு இல்லையா, அதற்கு வந்து தோஷமே கிடையாதாம். அதே போல அதற்கு வந்து செல்வ ஆகர்ஷணம், பூமி தோஷத்தை நீக்கிற சக்தி வந்து அதற்கு இருக்கு. காரணம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடகராசி நண்டு இருக்கிறதுலயே தாய்மை குணம் அதிகமா கொண்டது நண்டு தான். வயிற்றிலேயே அத்தனை குட்டிகளையும் என்ன பண்ணும், சுமக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாத்வீகமானது. நண்டு வீட்டுக்குள்ள நுழையிறதே அதிர்ஷ்டம் அப்படின்லாம் அந்த பக்கம் என்ன பண்ணுவோம்னா நாங்க சொல்லுவோம். ஆகையினால இந்த களிமண்ணுக்கும் நண்டு வலை மண்ணுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. உடனே மக்கள் போயிட்டு நண்டு வலை மண் எங்க கிடைக்கும் அப்படின்லாம் தேடின்னு இருக்க வேணா, நான் இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். இந்த களிமண்ணுடைய தன்மை வந்து தஞ்சை மாவட்டத்துலதான் என்னன்னா அதிகம். சோ அங்க வந்து இப்படிதான் என்ன பண்ணுவோம்னா பாரம்பரியமாக வழிபடுவது இயற்கை. இதன் மூலம் செய்யப்பட்டதுதான் இந்த மண்பாண்டங்கள் எல்லாம். இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த விநாயகரை நாம நீர் தத்துவத்தையும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நில தத்துவத்தையும் ஒரு சேர்ந்து பிடிமண் வடிவாக அவர் தான் இருக்கிறார். அப்ப என்னன்னா, இவரை நாம் வழிபட நமக்கு செல்வ மேன்மை உறுதியாக உண்டு. அப்போ இந்த நீர் தத்துவத்திலேயே அவரை கொண்டு நம்ம சேர்க்கின்ற பொழுது நம் கர்ம கடன் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை. புரியுதுங்களா? நான் எப்போதுமே ஒரு பரிகாரம் சொல்லுவேன், கடன் விலகணும்னா ஓடுகிற நீர்ல செந்தூரத்தை கரைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். செந்தூரம் என்பது கேதுவோடைய அம்சம். விநாயகரும் அப்படிதான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓடுகிற நீர்கள்ல தான் களிமண் விநாயகரை தான் கலைப்பாங்க. இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு, சுண்ணாம்புல தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் போட்டாலாம் கடன் வந்து கரையாது. களிமண் விநாயகர் மட்டும்தான் நாம வழிபடணும். உங்ககிட்ட தங்கத்துல இருக்கட்டும், வெள்ளியில இருக்கட்டும், எப்படி வேணாலும் விநாயகரை வீட்டில் அன்றாடம் வழிபடுறதுக்கு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தினா கன்ஃபார்மா நீங்க என்ன பண்ணணும், களிமண் விநாயகரை தான் வாங்கணும். அந்த விநாயகரை நம்ம பூஜை பண்ணி 3வது நாள், 5வது நாள், 7வது நாள் இந்த மாதிரி ஒற்றைப்படை நாட்கள்ல போயிட்டு நம்ம நீரில் விடும் பொழுது நம் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆக இந்த இடத்துல அந்த நீர்ல விட்டாவே நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஜாதகத்துல நீர்த்தன்மையும் நிலத்தன்மையும் பெருகும். அதன் மூலம் நீரிலும் நிலத்திலும் ஒளிந்திருக்கக்கூடிய செல்வங்கள் நம்மை வந்து சேரும் என்பது நம்பிக்கை. மூலாதார சக்கரத்தினுடைய இயக்கம், அந்த மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னா கரெக்டா ஆண் பிறப்புறுப்பு பெண் பிறப்புறுப்பு இதற்கு இடையிலும் இந்த இடத்துலதான் மூலாதார சக்கரம் இருக்கிறது. இதுதான் வம்சத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறது. அதனாலதான் விநாயகரை விந்தணுவின் வடிவாகவும் நாம இந்த இடத்துல சொல்கிறோம். ஆக இவ்வளவு ரகசியங்கள் அதுல வந்து பொதிந்திருக்கிறது. சோ இந்த அடிப்படை எல்லாம் ஒருவர் ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்ன்றதுனாலதான் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய பிடிமண்ணாகவும் பூமிக்குள்ள வள போட்டு இருக்கக்கூடிய எலியை தன் வாகனமாகவும் விநாயக பெருமான் வைத்திருக்கிறார். அதனாலதான் தென்மேற்குல அவருடைய இருப்பிடம் இருக்கு. வாஸ்துல வந்து தென்மேற்கு வந்து நிலப்பகுதியை குறிக்கிறது. தென்மேற்குல தான் மண் தத்துவம் இருக்கிறது. இவரை வந்து தென்மேற்குல தான் வைத்திருக்கிறத கோவில்கள்ல நீங்க பார்க்கலாம் நிருதி விநாயகராக. இப்படி விநாயகரை பத்திட்டு சொல்லிட்டே போகலாம். கான்செப்ட் என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி வழிபட செல்வம் வேண்டுவோருக்கு செல்வம் கிடைக்கும், கடன் தீரும்,
பிறவி பயன் நீங்கும். இவர் பிறந்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக வழிபடுகிறோம். அதுல குறிப்பாக ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் கூடிய தினத்தில் விநாயகருடைய பிறப்பு இருக்கிறது. ஹஸ்தம் அப்படின்னாலே நமக்கு கைகளை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த ஹஸ்தத்தினுடைய குறியீட்டையும் விநாயகரையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கடன் நீங்கிறது உறுதி, கடனே வராது. யார் ஒருவர் விநாயகர் பக்தரோ, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உயர் ரகமான பொருளை வச்சு யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர் நிச்சயமா செல்வந்தர் தான். அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வழிபாடுகள்ல மஞ்சள் விநாயகர் பிரதான இடத்தை பெறுகிறது. இதை பத்தின சீக்ரெட் எல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். விநாயகரை பத்தின ஒரு அழகான விஷயங்கள்ல சொன்னீங்க. இந்த வருடம் 2024 விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது, நம்ம எத்தனை மணிக்கு பூஜை பண்ணணும், எப்போ விநாயகரை வாங்கணும்? அதாவதுமா, பொதுவா கலியுகம் என்றாலே எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல திதி நட்சத்திரம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பண்டிகை நாட்கள்ல மாறி மாறி தான் வருது. பொதுவா விநாயகர் சதுர்த்தி வருவதை சதுர்த்தி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் கரெக்டா கம்பேர் ஆகிற டைம் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தினே சொல்லுவோம். ஆனா அது கடந்த 2 வருடங்களாகவே அது என்ன பண்ணுதுன்னா மாறி மாறி தான் வருது. அப்படி எடுத்து பார்த்தோம்னா 6/9/2024 வெள்ளிக்கிழமை 1:40 என்ன ஆகிறது அப்படின்னா சதுர்த்தி திதி தொடங்குகிறது. மதியம் 1:40 சதுர்த்தி திதி தொடங்குறது வெள்ளிக்கிழமை. ஆனா அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் என்பது முடிந்து சித்திரை ஸ்டார்ட் ஆயிடுறது. சதுர்த்தி வரத்துக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத நிலை வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அது முழு நாள் பாத்தீங்கன்னா அமிர்த யோகம் சித்த யோகம் கலந்த நாளாக என்ன பண்றதுன்னா வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி வரையுமே இந்த சதுர்த்தி திதியானது இருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னா அதாவது காலை நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் போது மரண யோகமா இருக்கிறது. மாலை நேரத்துல நம்ம வீடுகள்ல வழிபடுவாங்க. அப்ப சதுர்த்தி திதி இல்லாம போயிடுறது. அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடணும்னா ஒண்ணு திதி வேலிடா இருந்து நல்ல டைம் இருக்கணும், இல்ல நட்சத்திரம் வேலிடா இருந்து நல்ல டைம் இருக்கணும். இப்போ ஆலயங்கள்ல வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே என்ன பண்ணப்படும்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். ஆனா வீடுகள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மாலை நேரத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர் சதுர்த்திய வழிபாடு செய்வாங்க. பெரும்பாலும் இப்ப கேலண்டர்ல எல்லாத்துலயுமே போட்டிருக்கிறது 7ஆம் தேதி சனிக்கிழமை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்னு போட்டிருக்காங்க. பொதுவா நம்ம அந்த குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி நல்ல நேரத்தோடு வழிபடுவது நன்று. பொதுவா சதுர்த்தி தினத்துல நாள் நட்சத்திரம் திதி எதுவுமே பார்க்காதீங்க, இது தோஷம் இல்லை, இப்படிதான் சொல்லப்படுது. இருந்தாலும் நாம அடிப்படை மக்கள் வளரணும் இல்லையா? அப்போ குறிப்பிட்ட விஷயத்துக்கு அந்த திதிக்குரிய வலுவை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஆகையினால என்னை பொறுத்தளவுல என்னை பின்பற்றுபவர்கள் வெள்ளிக்கிழமை மாலையே விநாயகர் சதுர்த்தி வழிபாடை செய்வதை நான் அறிவுறுத்துறேன். சனிக்கிழமை மாலை இல்லாம வெள்ளிக்கிழமையே நீங்க விநாயகர் வாங்கிடணும். வெள்ளிக்கிழமை மாலையே அவருக்கு முதல் பூஜையை நீங்க போட்டுறணும். அதற்கு பிறகு நீங்க சனிக்கிழமை தாராளமா அவர் உங்க வீட்டுல கொலு 2 நாள் இருப்பாரு, 3 நாள் இருப்பாரு, 5 நாளும் இருப்பாரு. அதற்கு தகுந்தாற் போல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அமைத்துக் கொள்ளலாம். இப்ப நவராத்திரிக்கு எப்படி நாள் நட்சத்திரம் பார்க்காம அமாவாசை அப்படின்னா இப்ப பிரதமையில எப்படி கலசத்தை நம்ம ரெடி பண்ணுவோமோ அது போல விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம எப்போதுமே பார்ப்பது கிடையாது. ஆனா சனிக்கிழமை மாலையில சதுர்த்தி திதியே இல்லை. சோ அப்ப நாம அதை பண்றதுல அந்த அளவுக்கு சரியா இருக்குமானா என்னுடைய பார்வையில இல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதற்கு நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவரவர் எப்படி வழிபடணுமோ அப்படி வழிபட்டுக்கோங்க. என்னை பின்பற்றி கண்டிப்பா நம்ம திருவருள்ள ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவர்கள் என்னை பொறுத்தளவுல நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, அதே போல பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய அறிவுரை வெள்ளிக்கிழமை தான். அப்ப வெள்ளிக்கிழமை கரெக்டா நீங்க எப்போ விநாயகரை வாங்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா 5 மணியிலிருந்து சாயங்காலம் பாத்தீங்க அப்படின்னா 5:10 6:10 நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா விநாயகர் பெருமானை வாங்கி விடுங்க. விநாயகர் வாங்குறதுக்கு முதல் விஷயம் நீங்க வாங்க புறப்படுறீங்க இல்ல தயார் பண்றீங்க. இப்ப வீட்டிலேயே நிறைய பேர் விநாயகர் செய்வாங்க. களிமண்ணால செய்வாங்க, மஞ்சளால செய்வாங்க, பச்சை அரிசியால செய்வாங்க. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா என்ன பொறுத்தளவுல அது கரைக்கக்கூடிய விதத்துல இருக்கணும். சோ எல்லாருக்குமே நான் களிமண் விநாயகரை தான் என்ன பண்றேன்னா ரெஃபர் பண்றேன். சோ வீட்டுல பண்ணாலும் களிமண் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா அதை நம்பி வாழ்வாதாரம் நடத்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. கையில வீட்டுல இருந்து இப்ப நம்ம மணப்பலகை இது நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா, அது போல ஒரு புது மணப்பலகை வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டு
எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ம். அதுல நம்ம வந்து மாக்கோலமா ஒரு ஸ்டார் அல்லது ஸ்வஸ்தி குறியீடு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்ம விநாயகர் வாங்குறோம் இல்லையா, வாங்குறவாளுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை தாம்பூலத்தோடு கொடுத்துதான் பெறணும். பொதுவா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வியாபாரிகள் தானே அவங்க மண்ணு அப்படி இப்படின்னு சேது சகதியமா நின்று வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த தாம்பாலத்தோடு ஒரு அந்த தட்சணையை நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அவர்களுடைய மனம் மகிழும். வாய்ப்பு இருக்கிறவா ஒரு பெண்ணோ ஆணோ யார் இருந்தாலும் ஒரு வஸ்திரம் வச்சு கொடுத்து, எத்தனையோ பேருக்கு நம்ம இது பண்றோம், அந்த வஸ்திரமும் அந்த ஒரு பழமும் அந்த தாம்பூலத்தை கொடுத்துட்டு அந்த விநாயகரை வாங்கும் பொழுது விநாயகரும் தோஷமற்றவராகிறார், அவர்களும் மனநிறைவோடு தருகிறார்கள். அது ஒரு வித மகிழ்ச்சியை நிச்சயமாக உருவாக்கும். அவர்களுடைய உழைப்புக்கு இறைவனை உருவாக்கி கொடுத்ததற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல, ஏன்னா அவரை தான் நம்ம உயிரோட்டமாவே உருவாக்க போறோம். அதை உருவாக்கி கொடுத்தது யாரு? அவர்கள் வந்து கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அதனால கட்டாயமா இதை எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். நேரா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு விநாயகருக்கு பாலால மட்டும் லைட்டா என்ன பண்ணலாம்னா அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பலகையோட என்ன பண்ணிடலாம்னா எடுத்துட்டு போயிட்டு வீட்டுடைய பூஜை அறையில நாம வச்சிடலாம். வச்சதற்கு பிறகு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிச்சுட்டு அதற்கு வந்து இந்த இடத்துல நாம வந்து ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்குரிய ஸ்பெஷல் அஞ்சனம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த அஞ்சனத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், விநாயகருக்கு வச்சுட்டு நல்ல வாசனை மலர்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து விநாயகருக்கு தூவி அவரை வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணிடலாம். கூட வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிப்பா நகை போடணும். விநாயகருக்கு என்ன பண்ணணும், வரலட்சுமி விரதத்திற்கு என்ன முறையோ அது விநாயகர் சதுர்த்திக்கும் இருக்கணும். ஒரு குழந்தை விநாயகர் இருக்கிறது அம்பாளுக்கு ஆடிப்புறத்துல வந்து சீமந்த நடந்து அடுத்துதானே அவர் பிறக்கிறாரு. அப்ப என்னன்னா அந்த இடத்துல குழந்தை பிறந்தா நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அதற்கு இணையான நகைகள் நமக்கு என்ன செல்வத்தை கொடுத்திருக்கிறாரோ அது விநாயகருக்கு போட்டு நாம தரிசனம் பண்ணும் பொழுது கோடி புண்ணியம்னு சொல்லப்படுது, கோடி கடன் தீரும்னு சொல்லப்படுது. இருக்கக்கூடிய தகுதியை நாம என்ன பண்ணலாம், அவருக்கும் காட்டலாம். சோ அதனால இதை கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றுமா. இப்ப விநாயகரை நம்ம குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணியாச்சுன்னா வாங்கியாச்சு, கொண்டு வந்து அமர்த்தியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாமா எந்த ஒரு பெரிய நபர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும்னாலும் தலைவாசலுடைய அலங்காரம் மிக முக்கியம். வரவேற்கும் விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தலைவாசலுடைய வெளிப்பாடை பொறுத்துதான் இறைவனை வரவேற்கும் விதமும் மகிழ்ச்சியும் இறைவன் புரிந்து கொள்வார். ஆகையினால தலைவாசல்ல தோரணம், மாவிலை, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் பச்சை கற்பூரத்தோடு இணைத்து பூசி கமகமன்னு வாசனையோடு தலைவாசலை வைத்து கொள்ளணும். அன்னைக்கு கதவில் வைக்கக்கூடிய அஸ்த குறியீட்டுக்கு கடன் நீக்கும், எதிரி நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. இது யாருமே பண்ண மாட்டாங்க. இது எங்க நடக்கும்னா திருநெல்வேலியில நடக்கும். திருநெல்வேலி வட்டாரத்துல எந்த பண்டிகை காலம்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்த குறியீட்டை கதவில் பொறிப்பார்கள். தன்னுடைய வீட்டினுடைய முதலாளியுடைய பெண்ணுடைய கை வீட்டுடைய கதவுல இருக்கும். சரிங்களா? இது என்னன்னா முழுமையாக கடன் நீக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது. அது குறிப்பா தலைவாசலுக்குரிய கதவில் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையினால தலைவாசல்ல இந்த ஹஸ்த குறியீடு இருக்கிறது, அதாவது 6ஆம் பாவத்திற்குரிய விஷயங்கள் அனைத்தையும் நீக்கும். ஏன்னா ஹஸ்த நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கு, கன்னி ராசியில இருக்கு. கன்னி ராசி 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்னா என்ன, கடன், நோய், சத்ரு, ருணம், ரோகம் எல்லாமே அதுதான். அதை வந்து தீர்க்கிற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இந்த கை குறியீடுக்கு இருக்கிறது. அதனால தான் ஹஸ்தத்தில் வந்து புதன் வந்து உச்சம் அடைகிறார். அந்த புதன் உச்ச வெளிப்பாடு திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாள்கிட்ட போனா கடன் தீராதவர்களே கிடையாது. ஆகையினால் நம் கடன் தீருவதற்கான ஒரு மிக முக்கியமான கான்செப்டை அன்னைக்கு நம்ம கதவுல என்ன பண்ணிடணும், பொறித்து விட வேண்டியது அவசியம். இத வந்து வீட்டுக்கு வெளிக்கதவுல 10 பேர் பார்க்கும்படியும் பண்ணலாம். அல்லது வீட்டுடைய வரவேற்பறை இருக்கு இல்லையா, அந்த வரவேற்பறையில நிறைய பேர் வந்து உட்கார்ற இடத்துலயும் இந்த கை விஷயத்த நம்ம கதவுல அச்சு வைத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளுடைய கை குறியீடு கடனை நீக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அதை நீங்க நல்லாவே புரிந்துக்கணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ நாம சொன்னோம் இல்லையாமா அந்த வெற்றி தரக்கூடிய குறியீடு அப்படின்னு. இதுல ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பச்சை அரிசி மஞ்சள் தூள் கலந்திருக்கோம். பச்சை அரிசினா என்ன, சந்திரன். மஞ்சள் தூள்
குரு. சோ குருவும் சந்திரனும் நமக்கு வந்து என்னைக்குமே கடன் நீக்கக்கூடியவர். அந்த கை குறியீடை நம்ம என்ன பண்ணணும்னா தலைவாசல்ல பதிக்கணும். இப்ப நான் வந்து கரெக்டா என்னுடைய கை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்ப இது வீட்டு தலைவனுடைய கைதானா? கிடையாது. யாருடைய கை இருக்குன்னா வீட்டுடைய பெண்ணுடைய கைதான். ஏன்னா பெண்ணுக்கும் கடன் நீக்கக்கூடிய விஷயத்துக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கிறது. சோ அதனால நான் இதை பண்ணிருக்கேன். சோ அதனால நான் பண்ணி காமிக்கிறது. ஓகே, நேர்கள் அந்த வீட்டினுடைய பெண்கள் அழகா நம்ம குருஜி எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த குறியீட்டை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இது வீட்டுடைய தலைவாயில்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 2 கைகள் நீங்க என்ன பண்ணிடலாம்னா பதிக்கலாம். 4 கைகளும் பதிச்சுக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி இருவரும் இருந்தா இருவருடைய கைகளும் பெண் கைகளுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். யாரு வீட்டோடைய பெண்ணோ, ஏன்னா பெண்ணை பொறுத்த மட்டில் பெண் தான் வந்து நம்ம பெண்ணுக்கு நோய் ஒரு வீட்டுல இருந்தாலே அந்த வீட்டுல செல்வம் சேராதுன்னு சொல்லப்படுது. அதனால பெண்ணுடைய கை தலைவாசல் இருக்கிறதா நல்லது. ஏன்னா பெண்ணுடைய தன்மை ஆளுமை செய்யும் இடம் தான் தலைவாசல். சோ பெண்களுடைய கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் உண்டு. சோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைட்டா குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ இதுதாமா இந்த ஹஸ்தத்துக்குரிய குறியீடு. நம்ம பூஜையினுடைய தொடக்கத்துல உங்ககிட்ட ஒரு பதிவு சொன்னேன். என்ன அப்படின்னா நம்மளுடைய சுக்கிரன் எல்லாம் இந்த விநாயகருடைய மூலாதாரத்தை இயக்கிய சமூகம் வந்து நிறைய பெற்றிருக்கும். அவங்க வெள்ளி தங்கம் வைரம் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு. அவங்களுடைய குறியீடு வீட்டுக்கு வெளில குறியீடு பாத்தீங்கன்னா அது இருக்கும். அவங்களுடைய கை வச்சு அதுல ஒரு சக்கரம் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த குறியீடு வந்து அவங்க வீட்டுல எல்லாருடைய வாசல்லையுமே அது ஒரு மங்கள குறியீடா என்ன பண்ணிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கடனோ நோயோ எதிரியோ ஹாஸ்பிட்டலோ எதுவுமே பெருசா வராம இருப்பதற்கான காரணம். இதற்கு அதுவே சான்று. சோ விநாயகர் அஸ்தம் அதை அவர்கள் அதிகமா ஃபாலோ பண்றது, விநாயகரை வழிபடுவது வடநாட்டில் இது அதிகமாக பேசப்படுவதற்கான காரணம். இப்ப நம்ம வீட்டோடைய கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு இருக்கிறது, காமாட்சி விளக்குன்னு இருக்கு இல்லையா, அங்க எல்லாமே விநாயகர் விளக்கு தான். அங்க நம்மள மாதிரி வந்து மகாலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஆனா நம்ம விளக்கெல்லாம் மாத்த வேண்டாம். இந்த கை குறியீடுக்கு இருக்கிற ரகசியம், இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருந்தாலுமே அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குறியீட்டை இது இல்லாம அவங்க வீடோ அவங்க பத்திரிகையோ எதுவுமே இருக்காது. அதோடைய மிகப்பெரிய ரகசியம். இங்க நான் வைத்திருக்கக்கூடிய குங்குமம் அரக்கு நிறத்துல இருக்கு. ஆனா இது வந்து பவள நிறத்தில் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சிகப்பா இருக்கக்கூடிய ரத்த, அதுதான் ஆதி காலத்துல குங்குமம். அது வைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வச்சாலே 100% சக்சஸ். விநாயகர் சதுர்த்தியில இருக்கிற பெரிய ரகசியமே இதுதான். இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இது வரைக்கும் தெரியாத பதிவுகள், ஏன்னா உங்ககிட்ட வாங்குற எல்லா பதிவுகளுமே நேயர்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. அதுவும் எல்லாமே வந்து ஜெயிக்கிறதுக்கான பண ஈர்ப்பு விதி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் சம்பாதிச்சு அது கையில, இது ஆக்சுவலி திருநெல்வேலி பக்கத்தை பண்ணுவாங்க. திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம் தென் மாவட்டத்துக்கு போனா இது எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் அது கிடையாது. அதனால இதை நான் ஞாபகப்படுத்துறேன். இப்ப குருஜி நீங்க சொன்ன அந்த குறியீடை வச்சுட்டோம். சோ பாக்குற பெண்கள் எல்லாம் நிச்சயமா இந்த வாட்டில இருந்து எல்லாருடைய பார்வையில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வீட்டினுடைய பெண்மணியுடைய அந்த கைகள் வந்து நிச்சயமா குறியீடா மாறும். நிச்சயமா. இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும்? ஓகேமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த தலைவாசல டெக்கரேட் பண்ணிட்டு தான் விநாயகரையே நீங்க என்ன பண்ணணும்னா அழைக்கிறதுக்கே போகணும். இந்த குறியீடெல்லாம் அமைச்சதுக்கு பிறகுதான் நீங்க 5:10 இருந்து 6:10 மணிக்கு மேல என்ன பண்ணணும்னா மாலை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல விநாயகரை போயிட்டு அழைச்சிட்டு வரணும். அதற்கு முன்பாகவே நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா உகந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுங்கன்னா ரெடி பண்ணி ப்ராப்பரா வச்சிருங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ள விநாயகருக்கு நாம என்ன பண்ணியாகணும்னா நெய்வேத்தியம் படைத்தாக வேண்டும். 8:30 மணிக்கு மேல தவறக்கூடாது. 9 மணிக்கு போனோம்னா உச்ச இரவு. அப்ப வழிபாடு என்பது என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. 8லிருந்து 8:30 மணிக்குள்ள முதல் நெய்வேத்தியம், முதல் வழிபாடை நம்ம விநாயகர் வழிபாடை பண்ணிட்டோம்னா விநாயகர் சதுர்த்தியோடைய முழு பூரண விஷயம் வந்து என்ன ஆயிடும்னா நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமையும் நீங்க புது நைவேத்தியம் வச்சு பண்ணலாம், ஈவினிங்கும் நீங்க பண்ணலாம். அதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா விநாயக பெருமான் 3 நாள் நம் வீட்டில் என்ன இருக்க போறார், கொலுவிருக்க போகிறார். ஆகையினால நம்ம இஷ்டத்திற்கு போல அவருக்கு தேவையானதை வைத்து படைத்து நைவேத்தியம் செய்யலாம். அதுல எந்த விதத்திலும் தவறு
கிடையாது. சோ இந்த தலைவாசலை ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு நம்ம விநாயகரை அழைக்கணும். அழைத்ததற்கு பிறகு நாம நெய்வேத்தியம் எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணணும். ரெடி பண்ணினதற்கு பிறகுதான் அவருக்கு நாம அர்ச்சனை பண்ணணும். இப்ப நம்ம விநாயகருக்கு என்னெல்லாம் பண்ணியாச்சு, சந்தனம் பூசியாச்சு, பட்டு சாத்தியாச்சு, அதே போல வந்து வாசனாதி மலர்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இவரெல்லாம் இது கரெக்டா வந்த உடனே இதெல்லாம் என்ன பண்ணிடணும், கடந்துடணும், நடந்துடணும். அதனால இதை ப்ராப்பரா ரெடி பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நெய்வேத்தியங்கள். இந்த நெய்வேத்தியங்கள்ல என்னெல்லாம் இருக்கணும்னா எல்லாமே இருக்கலாம். நெய்வேத்தியங்களை எல்லாமே விநாயகருக்கு பிடிச்சது. உருண்டை வடிவம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். உருண்டையும் பிடியும் சரிங்களா, விநாயகருக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதம் நிச்சயமா. அதனால பாத்தீங்கன்னா அப்பமோடு அவல் பொரி அப்படின்னே அவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிறோம். இவருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில தின்பண்டங்களுக்கு குறைவே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை எதையெல்லாம் பார்த்து விரும்பி சாப்பிடுமோ, காரணம் என்னன்னா விநாயகருக்கு நிறைய நம்ம தின்பண்டம் கொடுக்கிறோம்னா நம்ம கடன் தீரும். திருப்பதி பெருமாள் நமக்கு சாப்பாடை போட்டு அவர் பணக்காரர் ஆயின்னு இருக்கார், அவர் கடன் அடைச்சிட்டு இருக்கார். புரியுதுங்களா? யார் ஒருவருக்கு நம்ம நிறைய சாப்பாடு போடுறோமோ, யார் ஒருவருக்கு நிறைய நம்ம அன்னங்கள் அள்ளி கொடுக்குறோமோ, இனிப்புகளை கொடுக்குறோமோ, நம்ம கடன் உடனடியாக தீரும். அப்ப சுக்கிரனுக்கு இருக்கிற சிறந்த பரிகாரமே விநாயகருக்கு நிறைய இனிப்பு பதார்த்தங்களை வைத்து வைத்து வழிபடுவதுதான். இது நார்த்ல கண்டிப்பா நடக்கும். நம்ம ஊர் பக்கம் அது விசேஷம் இல்லை. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தோம்னா பிடி கொழுக்கட்டை, அதுல குறிப்பா கேழ்வரகு கொழுக்கட்டை வைத்திருக்கிற, அது ஆரோக்கியத்துக்கு உகந்தது, 6ஆம் பாவத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தும். நம்ம பூரண கொழுக்கட்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, தேங்காய் பூ கொழுக்கட்டை நம்ம வெல்லத்தோடு கலந்தும் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா கடலை உருண்டை இருக்கும், அதற்கப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை இருக்கும், அதுக்கப்புறம் எள்ளுருண்டை இருக்கும், கருப்பு வெள்ளை ரெண்டுமே இருக்கும், அதற்கப்புறம் இனிப்பு சீடை என்பது இருக்கும். அதற்கு அடுத்தபடியா குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்டு, அதிரசம், முறுக்கு, சீடை, தட்டை இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பொரி, வெல்லம், அதுக்கப்புறம் பொரி உருண்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதற்கு பச்சை பயிறு லட்டு, இதுவும் கன்னிராசி காரகத்துவம் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாலாடு, இது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வைத்திருக்கிறோம். பழங்கள் எல்லாமே வைக்கலாமா, எல்லா பழங்களும் வைக்கலாம். அதுல குறிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு நாவல் பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. நாவல் பழம் விசேஷம் வரும்னு நினைக்கிற, இருந்தா தாராளமா வாங்கி வச்சிருங்கோ. கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சிருக்கு. சோ அதனால நாவல் பழம் ரொம்ப நல்லது. அன்னாசி பழம் கண்டிப்பா இருக்கணும், வாழைப்பழம் இருக்கணும், பேரிக்காய் இருக்கணும். இதெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு கரும்பு, சோளம், இதெல்லாம் நம்ம வைக்க வேண்டிய விஷயம். ஒரு யானை எதெல்லாம் விரும்பி சாப்பிடுமோ அது எல்லாம் இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு கிடைச்சதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல ரெடி பண்ணிருக்கோம். அது போல இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல நம்ம பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல்ல நெய் கலந்து வெல்லம் போட்டு வைக்கிறது, இதுவும் பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நெய்வேத்தியங்கள். குறிப்பா வாட்டர் மெலான், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள். இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணினாலே போதுமானது. வீட்டுல மோதகம் செஞ்சாலே போதும். மோதகம், பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய இட்லி, இது எல்லாமே நாம நைவேத்தியம் வைக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் பூரணமா வச்சு விநாயக பெருமானுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் பாத்தீங்கன்னா 3 தேங்காய். அது என்ன குருஜி கணக்கு? அது குரு காரகத்துவம் தான். குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் கேது சந்திரனுடைய தொடர்பு. கேதுனாலே நார், உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற நீர், அது எல்லாமே சந்திரன். சோ விருச்சக ராசி காரகத்துவம் தான் 8ஆம் பாவம். எல்லாத்திலுமே விருச்சக ராசியே வருதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 8ஆம் பாவம் தான் தடை, பிரச்சனை, நமக்கு இந்த பிறப்பிலிருந்து பூமியில வாழ விடாம நம்மளை வெளியே தள்ளிட்டு இருக்கிறது 8ஆம் பாவ காரகத்துவம் தான். அது விருச்சக ராசி தான். நான் அந்த ராசியில பிறந்திருக்கேன்னு அது அப்படி தப்பா முடிவு பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது காலபுருஷ தத்துவம். 8ஆம் பாவத்திற்குரிய விளக்கங்களை நான் என்ன பண்றேன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தடைகள் விலக, தடைகள் கொடுக்கறதே 8ஆம் பாவம். நோய்கள் விலக, நோய்கள் கொடுக்கறதே 8ஆம் பாவம். சிதறு தேங்காய் உடைத்தால் கேதுவும் சந்திரனும் பரிகாரம். 8ஆம் பாவம் தான் விபத்து, உடையிறதே 8ஆம் பாவம் தான். அதனாலதான் பூசணிக்காவோட தேங்காவோட உடைச்சு சதறிட்டாலே அது 8ஆம் பாவம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் தேங்காய் என்ன அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப சிதறு தேங்காய் உகந்தது, வெற்றியை தரக்கூடிய நிலையில. அதனாலதான் அவர் இருக்கிறார். அதனால 3 தேங்காய் உடைத்தால் 6 மூடிகள், 6ம் சுக்கிரனுடைய கடாட்சம். ஆகையினால அதை நாம என்ன பண்ணிருக்கோம்னா
ப்ராப்பரா ரெடி பண்ணியிருக்கோம். மலர்கள் அப்படின்னு நம்ம பட்டியல் எடுத்துட்டோம்னா விநாயகருக்கு வந்து பத்திரங்கள் என்ற இலை சம்பந்தப்பட்ட மூலிகைகள் ரொம்ப உகந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருகம்புல் ஸ்பெஷல், வில்வம் வந்து ஸ்பெஷல், வன்னி இலை ஸ்பெஷல். இது 3 இருக்கணும். இல்லாதவ பத்தி பயப்பட வேணாம். வெளிநாட்டவர்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அருகம்புல் கிடைச்சா கூட போதும், இல்லையா வில்வம் கிடைச்சா கூட போதும். இதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம வந்து இந்த இடத்துல அருகம்புல் மாலையும் போடணும், எருக்கன் மாலையும் போடணும். அருகம்புல் எருக்கன் மாலை அப்படின்றது எதற்காக அப்படின்னா 6ஆம் பாவத்திற்குரிய பிரச்சனை தீரதான். அதற்கப்புறம் தும்பை பூ, இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல, ஆனா அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. தும்பை பூ, பவளமல்லி, ஜாதி மல்லி, இந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய வாசனை மல்லிகள் இருக்கு இல்லையா, எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் நிற சாமந்தி பூ, இது எல்லாமே வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதுதான். பன்னீர் ரோஜா, இப்ப இருக்கிற ரோஜால கைய வச்சாலே இது உதிரும், அந்த மாதிரி வந்து பன்னீர் ரோஜா இருக்கும். அந்த பூக்கள் இதெல்லாம் விநாயகருக்கு உகந்தது. சோ மலரையும் இந்த பத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அருகம்புல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்வம், வன்னிலை, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா விநாயகருடைய 16 நாமங்கள், விநாயகருடைய 16 பெயர்களை தமிழ்ல சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அர்ச்சிக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய பூரண அருள் கிடைக்கும். இந்த 16 நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து முடித்ததற்கு பிறகு 3 தேங்காயை உடைச்சிட்டு பூரண நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்து குடும்பத்தில் உள்ள அனைவருமே விநாயக பெருமானிடம் விழுந்து வணங்கி தாய் தந்தையரிடம் வயதானவர்களிடம் விபூதி பூசிக்கொள்ளும் பொழுது நிறைவான ஒரு வழிபாடாக இது இருக்கும். இதை தான் நம்ம எப்ப பண்ணணும், வெள்ளிக்கிழமை ஈவினிங் 8 to 8:30 பண்ணிடணும். 5 to 6 மணிக்குள்ள விநாயகரை அழைச்சிடணும். 8 to 8:30 பூஜையை முடித்திடணும். நம்மளால இந்த 16 நாமங்கள் சொல்லி பூரணமா அமைதியா நாம நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு நன்றி சொன்னாலே போதுமானது. புரியுதுங்களா? இத ஃபாலோ பண்ணாலே நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குமா. நீங்க வந்து உங்களுடைய அந்த குரல்ல அந்த 16 நாமங்கள் நம்ம நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா அவங்க இதையே கூட ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி வச்சுட்டு அவங்க பூஜை பண்ண முடியும். நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க, குருஜி வந்து அந்த நாமங்களை சொன்னாருன்னா நாங்க அதை வச்சு அர்ச்சனை பண்ணிப்போம். ஓகே, நேயர்களுக்காக நிச்சயமா சொல்லலாமா. இப்ப நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அருகம்புல், வன்னி இலை, இது மற்றபடி மலர்களுடைய கூட்டு, இது எல்லாமே கலர்ந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா அர்ச்சனை பண்ணலாம். முதல்ல எந்த ஒரு மந்திரம் படிக்கிறதாக இருந்தாலும் அதுக்கு முதல்ல குரு வணக்கம் மிக மிக அவசியம். நாம என்ன செய்யணும்னா இந்த பூஜையை யார் உங்களுக்கு உபதேசித்திருக்கிறார்களோ, யார் வந்து நீங்க குருவா நினைக்கிறீங்களோ அவர்களை மனதுல நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 5 முறை அல்லது 3 முறை குருவடி சரணம் திருவடி சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கான காணிக்கையை நம்ம என்ன பண்ணணும்னா தனியா எடுத்து வச்சிடணும். அது 51, 101 நம்மளுடைய தகுதி பொறுத்தது. அதற்கு பின் அந்த குருவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொடுத்துடலாம். இல்ல இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா விநாயகர் கோவிலுடைய உண்டியல்கள்ல அதை நம்ம என்ன பண்ணலாம்னா காணிக்கையாக போடலாம், எந்த தவறுமே இல்லை. அதற்கு அடுத்தபடியா 1 நிமிடம் தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் மனதில் நினைத்து கொண்டு அமைதியானதுக்கு பிறகுதான் இந்த அர்ச்சனையை பண்ணணும். இதுக்கு 1008 பண்ணணுமா 108 பண்ணணும்லாம் கிடையாது. 16 செல்வங்கள் 16 நாமங்கள் முடிஞ்சு போச்சு. விநாயக பெருமான் நினைக்கிறது எல்லாம் சேர்ந்திருக்கணும், நல்லா சாப்பிடணும், விநாயகரால குடும்பமே ஒற்றுமையா இருக்குன்ற ஹாப்பினஸை நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்கு கொடுத்துட்டாலே போதும். ஒரு குழந்தை மிரட்டுற இடத்துலயோ சண்டை போடுற இடத்துலயோ அழுதுடும். ஒரு குழந்தை இருக்கும் பொழுது நம்ம எப்படி இதுக்கு பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எப்படி ஹேண்டில் பண்றோமோ அது போல தெய்வம் இருக்கிற இடத்திலும் அதே மனநிலையில தான் இருக்கணும். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம விழாக்களை கொண்டாடுகிறோம் அப்படின்னா தெய்வம் அங்கு மகிழ்ந்து நம்மளை மேலும் மேலும் ஒற்றுமைப்படுத்துவதுதான் மந்திரத்தினுடைய வலிமை. ஓகேவாமா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி,
ஓம் அரசம் மரத்தடி அமர்ந்தவனே போற்றி. ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி. ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி. ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. ஓம் ஆனை முகத்தானே போற்றி. ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. ஓம் ஆதி மூலமானவனே போற்றி. ஓம் ஆனந்த வடிவினனே போற்றி. ஓம் இமவான் சந்ததியே போற்றி. ஓம் இடரை களைபவனே போற்றி. ஓம் ஈசன் தலைமகனே போற்றி. ஓம் ஈகை நெஞ்சினனே போற்றி. ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி. ஓம் உலகத்தின் தலைவனே போற்றி போற்றி. ஓம் விநாயகா போற்றி. எம் வாழ்வையும் விதியையும் நல்வழிப்படுத்தி இல்லறமேன்மை நல்லறமாய் வழங்குவாய். ஆணைமுகக் கடவுளே போற்றி போற்றி. அருமை. அதாவது உங்க குரல்ல அந்த கணீர்னு அந்த ஒரு மந்திரத்தை கேட்கும் பொழுது அந்த விநாயகருக்கு நம்ம அந்த அர்ச்சனை செய்த அந்த ஒரு நிம்மதி மனசுல கிடைக்குது. நிச்சயமா இதை சரியா ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா நிறைய மனிதர்கள் இப்ப விநாயகருடைய 16 நாமங்கள் வந்து சமஸ்கிருதத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பொழுதுமே சொல்லுவோம். ஓம் விக்கட்டாய நமக விக்னாய நமக அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனா நம்ம மக்கள் நிறைய தமிழ் மக்கள் தானே இருக்காங்க, தமிழ் மக்கள் தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதோடைய உள்ளர்த்தம் தெரியாம எதுவுமே அவர்களுக்கு வந்து புலப்படாதுன்றதுனால தான் நான் மற்ற விநாயகருடைய நல்ல புதிய நாமங்களை நான் என்ன பண்ணேன்னா மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் உடைத்து நாம நைவேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்து விழுந்து வணங்கி விநாயகர் பூஜையை பரிபூரணமாக நாம பூர்த்தி செய்து விடலாம். அதற்கு பின் இப்ப வெள்ளிக்கிழமை நம்ம வழிபடுகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை நம்ம வந்து காலையில எப்போதும் போல ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தமோ உணவு வகைகளோ சேர்ந்து காலையில தாராளமாக வழிபடலாம், மாலையிலும் வழிபடலாம். அதற்கு அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமையிலும் அதே போல செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நாம என்ன பண்ணிடணும்னா விநாயகரை கரைத்து விட வேண்டும். எங்கு கரைக்கணும்னா கட்டாயமா ஓடுகிற நீர்ல தான் கரைக்கணும். எங்க கரைக்கணும்? ஓடுகிற நீர்ல தான் கரைக்கணும். இல்லைன்னா கடல் தொடர்புடைய இடங்கள்ல கொண்டு போயிட்டு ஒரு விழா கோலமாக விநாயகரை எப்படி அழைத்தோமோ அதே போலவே அவரை கரைத்து விட்டு நன்றி சொல்லணும். விநாயகரை பொறுத்தளவுல வருஷா வருஷம் பெரிய உருவம் வாங்குறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விநாயகர் ஒரே உருவத்திலேயே நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 6 அடி 1 அடி இப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அதுல அவருக்கு அலங்கரிக்கக்கூடிய பட்டு, மேல சாத்தக்கூடிய நகைகள், இதுலதான் நீங்க என்ன பண்ணணும்? வளர்ச்சியை காட்டணும். அதுல வைக்கக்கூடிய நெய்வேத்திய பதார்த்தங்கள், அதே போல மக்களுக்கு அளிக்கக்கூடிய தான தர்மங்கள், இதுலதான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வளர்ச்சியை காட்டணும். இதை சரியா ஃபாலோ பண்ணினாலே போதுமானதாக இருக்குமா? அதற்கு அடுத்தபடியா விநாயகரை நாம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம எடுத்து சேர்க்க போகிறோம் இல்லையா? அந்த சேர்க்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகருக்கு முன்னாடி நாம வந்து இன்னும் ஒரு சின்ன மணப்பலகையில முதல்ல மஞ்சள் தடவி அதுல வந்து க்ளீம் அப்படின்றத எழுதணும். இது வந்து சௌந்தரிய லகரியுடைய 7வது ஸ்லோகத்திற்குரிய யந்திரம். இந்த 7வது ஸ்லோகத்திற்குரிய எந்திரம் தடைகளை நீக்கும். அந்த க்ளீம் என்ற மந்திரத்தை வந்து எழுதிட்டு நாம அர்ச்சனை பண்ணிட்டு, அர்ச்சனை மீன்ஸ் திரும்ப ஒரு மலரை வச்சு விநாயகருடைய போற்றி சொல்லி ஏதாவது ஒரு ஸ்வீட், லட்டு இது போன்ற நைவேத்தியம் வச்சுட்டு விநாயகரை நம்ம வீட்டிலிருந்து எடுத்துட்டு தாராளமா என்ன பண்ணலாம்னா கரைக்க போகலாம். கரைக்கிறத வந்து என்ன பண்றீங்கன்னா 5 மணிக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. சாயந்தரம் மாலை வந்து 5 மணிக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சூரியன் வந்து மறையும் பொழுது கரெக்டா அந்த டைம்ல பண்ணக்கூடாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது நாள் 3ல இருந்து 4-4:30 மணி வரையும் இருக்கிறது. அந்த டைம்லயே நீங்க என்ன பண்ணிடலாம்? ஓடுகிற நீர்ல எடுத்துக்கொண்டு கரைச்சிடலாம். இது வந்து ரொம்ப நல்லது. கரைக்கும் பொழுது என் கடனை தீர்த்து விடு, என் விதியை மாற்றி விடு, அடுத்த வருடம்
நான் உனக்கு சிறப்பான பூஜை செய்து சிறந்த ஒரு செல்வந்தனாகவும் சிறந்த இல்லறத்தில் நோயில்லாத வாழக்கூடிய நிலையிலும் முதுமையில் என் ஆன்மாவை வளர்த்து முக்தி பெறக்கூடிய அந்த ஞானத்தையும் எனக்கு நீ தந்தருள வேண்டும் ஐயான்னு வேண்டி கரைச்சுட்டு நன்றி சொல்லிட்டு நீரையும் தொட்டு வணங்கிட்டு வரும் பொழுது நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குமா. அருமை. இப்போ சில பேர் வந்து விநாயகரை 5ஆம் நாள், 7ஆம் நாள், 9ஆம் நாள், 11வது நாள் கரைப்பாங்க. எல்லோருக்குமே தாராளமா பண்ணலாம். கிட்டத்தட்ட 15 நாள் வரையும் அவங்க எடுத்துக்கலாம் டைம். சோ அதனால எத்தனை நாள் வரை வேணாலும் கரைத்து கொள்ளலாம். அதாவது ஒரு 3 to 4 மணிக்குள்ள அவங்க கரைத்தால் போதுமானது. இல்ல காலையிலேயே நம்ம கரைக்கிறோம் அப்படின்னாலும் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. 3வது நாள் தான் நான் எடுத்தேன். என்னை பொறுத்தளவுல ஒரு மதியமானதுக்கு பிறகு அது ஒரு முழுமையடைந்த நாளாக சொல்லப்படுது. ஆகையினால அந்த 3 to 4 மணி இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ண சொல்றேன்னா அதை ஃபாலோ பண்ண சொல்றேன். இதை மாதிரி பண்ணினாலே போதுமானது. எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் கொலு வைத்துக் கொள்ளலாம். அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா விநாயகர்கிட்ட அந்த 3 நாள் வரைதான் அந்த ஈரப்பதம் இருக்கும். நீங்க இந்த சுண்ணாம்பு விநாயகர், கல் விநாயகர் இப்படியெல்லாம் இது பண்ணும்போது அது எத்தனை நாள் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனா அந்த களிமண் விநாயகருக்கு 3 நாள் தான். அந்த நீர்த்தன்மை குறையறதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு போயிட்டு கரெக்டா சேர்த்துடணும். இந்த சுண்ணாம்பு விநாயகர் எல்லாம் கொஞ்சம் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். கல் விநாயகர் வேண்டாம். நீங்க மெட்டல்ல வாங்குறீங்க, கோல்டுல வாங்குறீங்களா, எப்ப வேணாலும் வாங்கிக்கோங்க. பட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் விநாயகர் தான் சிறப்பு. அதை ஃபாலோ பண்றதுதான் நல்லதும் கூடமா. இப்போ எப்படி பூஜை முறைகள், எந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணணும், எப்படி கரைக்கணும்னு சொல்லி பிள்ளையாருக்கான எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி நம்ம வந்து தானங்கள் அப்படின்னு ஏதாவது கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாமா. பொதுவா உணவு தானம் தான். விநாயகருக்கு படைத்த அத்தனை இனிப்பு பதார்த்தங்களையும் யாருக்கு இல்லையோ, நான் எப்போதுமே ஒரு வழக்கம் உண்டுமா, எனக்கு எப்போதுமே நான் செய்யக்கூடிய சேவைகளை நான் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டேன்னா வீடியோ எடுத்து அதை 10 பேர்கிட்ட போடணும்னு நான் விரும்ப மாட்டேன். ஆனா என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தினா அப்படின்னா என்னன்னே தெரியாத குழந்தைகளுக்கு உதவி பண்றது என்னுடைய வழக்கம். அவர்களை கிருஷ்ணராக்கி பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அதே போல இந்த முக்கியமா இன்னைக்கு நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கும் பொழுது யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அடுத்து இது போனதுக்கு அப்புறம் எல்லாமே பண்றாங்க. அதனால இல்லாதவர்களுக்கு, பசியின் அருமை தெரிந்தவர்களுக்கு தான் உணவை கொண்டு கொடுக்கும் பொழுது நன்றி பூரணமா இருக்கும். அதனால இல்லாதவர்கள் யாரோ அவர்களுக்கு கொடுத்து இந்த உணவை உதவுங்கள், நல்லது நடக்கும். எத்தனையோ குழந்தைகள் விநாயகர் சதுர்த்தினா என்னன்னே தெரியாம இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும். அவர்களுக்கு கொடுங்கள். அந்த நாள் சிறந்த நாளாக இருக்கும். அது போல நிறைய பேர் வெளிநாட்டுல வாழ்றவாலாம் கடல்ல போடுறது இதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆறு குளம் இதெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்டவர் என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து ஒரு பவுல்ல தண்ணீர் வச்சு அதுல மஞ்சத்தூள் போட்டு விநாயகரை வந்து கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம வந்து துளசி மாடம், கால்படாத நீர் தாவரங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா விட்டுடலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியும் இல்லையா, விநாயகரை நம்ம நீர் விட்டு கரைஞ்சதுக்கு பிறகு அதுல ஒரு செடி, ஒரு மலர் செடி வைத்து நம்ம வீட்டுல வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வெளிநாட்டு வாழ்ல இருக்கிறவாளுக்கு. இப்பதான் காவேரியில திறந்தாச்சு இல்லையா, நீர் அழகா ஓடிட்டு இருக்கும் இல்லையா. சோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஈஸியா இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அசுத்தம் செய்யாதீர்கள், சுத்தமாக செயல்படுத்துங்கள். அதே போல மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு விழாவை கொண்டாடுங்கள், நன்மை இருக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். திருவருள் டிவிக்கும் நல்வாழ்த்துக்கள். அருமை அருமை குருஜி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கும் வந்து நம்ம எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதையும் தாண்டி குருஜியினுடைய அழகான குரல்ல இன்னைக்கு அந்த 16 திருநாமங்கள் சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள தேவையான பதிவாதான் இருந்தது. அடுத்து ஒரு இதே மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சியில சந்திக்கலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. நன்றி. வணக்கம்.